இரவு உணவு தான் இன்னைக்கு பல பேர் நோய்வாய்ப்படுவதற்கான அடிப்படை காரணம் நாம் இரவு உணவில் அக்கறை இல்லாமல் இருப்பதுதான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படி என்ன இரவு உணவு எடுக்கலாம் அப்படின்னா, முதல் விஷயம் இரவு உணவுக்கான நேரம். இரவு உணவுக்கான நேரம் அதிகபட்சம் 6:30 மணி 7 மணி இருக்கலாம். 6:30 மணிக்கு 7 மணிக்கு மேல தயவு செய்து இரவு உணவு சாப்பிடாதீங்க. எத்தனையோ ஆய்வறிஞர்கள் தொடர்ந்து எழுதிட்டே வராங்க, மாறணும். இவ்வளவு நாள் மாறலையே சார், எங்க தாத்தா 9 மணிக்கு தானே சாப்பிட்டாரு, எனக்கு கடை மூடதுக்கு 10 மணி ஆகும், அதுக்கப்புறம் தான் நான் வருவேன், இல்லை எனக்கு வேலை இருக்கு, நம்ம சொல்லிட்டே இருந்தா மாற முடியாது, மாறித்தான் ஆகணும். இரவு உணவு எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஆவியில் வெந்த எளிய உணவா இருக்கணும். சர்க்கரை வியாதி இருக்கா, அவங்க நல்ல கோதுமை ரவை கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம். கோதுமை ரவையில் நிறைய காய்கறி போட்டு கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம். அதில் தொட்டுக்கொள்வதற்கு கருவேப்பிலை சட்னியோ இல்லைன்னா பருப்பு சாம்பாரோ ஊற்றினா கூட தப்பு இல்லை. இல்லை கொஞ்சம் மோர் விட்டு சாப்பிடுவேன்னு நினச்சா கூட எடுத்துக்கொள்ளலாம். இரவு உணவில் நம்பர் 1 கோதுமை ரவை கிச்சடி. சிறுதானியங்களில் அடை மாதிரி செய்து சாப்பிடலாம். சிறுதானிய மாவில் தோசையாக எடுத்து சாப்பிடலாம். இல்லை எனக்கு கோதுமை சப்பாத்தி நான் எண்ணெய் போடாமல் புல்கா மாதிரி செஞ்சு அதற்கு பாசிப்பயிரோ இல்லைன்னா சாம்பாரோ வச்சுக்கலாம். நான் புல்கா மாதிரி செஞ்சு உருளைக்கிழங்கு கேரட்டு குடமிளகாலாம் போட்டு குருமா செஞ்சால் அதில் பிரயோஜனமே கிடையாது. தயவு செய்து அப்படி சாப்பிடாதீங்க. இரவு உணவு எளிய உணவாக கோதுமை ரவை கிச்சடி இல்லைன்னா சிறுதானிய அடை அதுபோல் எடுத்துக்கலாம். குழந்தைகளாக இருக்காங்களா, இல்லை வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளா, நல்ல இட்லி தோசை மதியம் உள்ள சோறு அது எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான உணவாக நாம் இரவு உணவை எடுத்துக்கொள்ளணும். இரவு 7 மணிக்கு மேலே பணி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு, கடை 10 மணி வரைக்கும் இருக்கு அப்படின்னா படுக்க போகும்போது பசித்தால் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கலாம், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம்.